கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ ரிலேஷன்ஷிப் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சுனும் இந்த 5 ஆஃப் கப்ஸும் வந்திருக்கு. இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணிட்டு இருக்கு ரிலேஷன்ஷிப்பில். அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்த 5 ஆஃப் கப்ஸும் சேர்ந்து வந்திருக்கு. இந்த 5 ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அந்த ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர்ஸாக இருக்கட்டும், அந்த பாஸ்ட் எங்கேயாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக ஏமாந்ததாக இருக்கட்டும், அதை யோசிச்சுட்டே இப்போ வரப்போகிற ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வரலாம், அதில் இருக்க வரப்போகிற ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து இவங்க மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அதனால் நீங்கள் எல்லாமே அந்த பாஸ்ட் யோசிக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு ஸோ ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா ரிலேஷன்ஷிப் வைஸ் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கான இந்த டைம் இது. ஹெல்த் வைஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இந்த 2026 கன்னிராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கப்ஸ் அண்ட் வேன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதனால் உங்களோட லெக்ஸு போன்ஸ் சம்மந்தமாகவும் உங்களோட அப்டமன் ரீஜன் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கும்.